ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم أولئك هم المفلحون إن الذين سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மூலம் தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலே கடந்த பல ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்றால், பல்வேறு மதத்தவர்கள், பல்வேறு கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் கலந்து வாழுகின்ற இந்த நாட்டிலே அனைவருக்கும் மத்தியிலே நல்லிணக்கம் நீடிக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற கசப்புகள் நீங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பொதுவாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழக மக்களை பொறுத்தவரை, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். நமக்கிடையே கலவரங்கள் இருக்கக்கூடாது, பகைமை இருக்கக்கூடாது, போட்டி பொறாமை இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் அண்ணன் தம்பிகளைப் போல நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடிய மக்கள் தான் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் எல்லா மதங்களிலுமே சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நாளைக்கு வருகிற சண்டையை இன்றைக்கே ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சின்ன நம்பர் தான். நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்தால் அவர்களை எந்த மதத்தில் இருந்தாலும் அவங்களை புறக்கணிச்சிடலாம், அவங்களை அலட்சியப்படுத்தி விட்டு நம்ம எப்போதும் போல ஒற்றுமையாக இருக்கலாம். இந்த ஒற்றுமையும் சகிப்புத்தன்மை எப்படி ஏற்படும் என்றால், அதையும் நம்ம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான கொள்கை இருக்கிறது, ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது, ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, சடங்குகள் இருக்கின்றன. அந்தந்த மதத்துக்கு உரியவர்கள் அந்த கொள்கைகளையும் சட்டங்களையும் ஒரு காலம் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அப்ப நம்ம ஒற்றுமை என்ற பெயர்ல முஸ்லிம்கள் எல்லாம் இந்துக்கள் மாதிரியே மாறிவிடுங்கள், அல்ல இந்துக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் மாதிரியே மாறிவிடுங்கள், அல்ல கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் எப்படி வணங்குகிறார்களோ வழிபடுகிறார்களோ அப்படி மாறிவிடுங்கள் என்று சொன்னால் அது ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அது பகைமை தான் ஏற்படுத்தும். யாரும் அவங்களுக்கு உள்ள ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையை, ஒரு அடையாளத்தை யாருமே விட மாட்டாங்க. ஒரு இந்துவும் அவருடைய நம்பிக்கை விட மாட்டார், ஒரு முஸ்லிமும் அவருடைய நம்பிக்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார், ஒரு கிறிஸ்தவரும் அவருடைய நம்பிக்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார். அப்ப எல்லாரும் அவங்கவுங்க கொள்கையிலையும் அவங்கவுங்க மதத்திலையும் முழு நம்பிக்கையோடு இருந்தால் ஒற்றுமை எப்படி ஏற்படும்? ஏற்படாது. நம்ம நினைத்தாலும் நிச்சயமாக ஏற்படும். இப்ப இந்த உலகத்தில் நம்ம நாட்டில் பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறோம். ஒருவர் தமிழ் பேசுகிறார், இன்னொருவர் மலையாளம் பேசுகிறார். அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கலாம். எதுவரைக்கும் நண்பர்களா இருக்கலாம்? நாம் பேசுற தமிழை தான் நீனும் பேசணும் அப்படின்னு அவனை நம்ம கட்டாயப்படுத்தாமல் இருந்தால், நான் பேசுற மலையாளத்தை நீனும் பேசணும் அப்படின்னு இவன் கட்டாயப்படுத்தாமல் இருந்தால், உன் மலையாளத்தை நான் மதிக்கிறேன், உன் தமிழை நான் மதிக்கிறேன் என்கிற மாதிரி ரெண்டு பேரும் நடந்து கொள்வார்களே, ஆனால் அவங்களுக்கு சண்டை வராது. அவர் மலையாளம் தான் பேசுவார், அவர் மொழியத்தான் அவர் பேசுவாரு, இவர் மொழியத்தான் இவர் பேசுவாரு. இப்படி ரெண்டு பேரும் புரிந்து கொண்டார்கள் வச்சுக்கோங்க, சண்டை வருமா? வராது. அப்ப ஒவ்வொரு மதத்தவர்கள் என்ன புரிந்து
இஸ்லாமியர்கள் நம்பிக்கை இப்படித்தான் இருக்கிறது, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இந்துக்கள் நம்பிக்கை இப்படித்தான் இருக்கிறது, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்கு குறுக்க நம்ம நிக்க கூடாது, அதுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது. யாருடைய வழிபாட்டு முறைக்கு இன்னொரு சமுதாயத்துக்காரங்க என்ன செய்யக்கூடாது, அது தொந்தரவு பண்ணிடக்கூடாது. இப்படின்னு சகித்து கொண்டால் மாத்திரம்தான் ஒற்றுமை ஏற்படுமே தவிர எல்லாரும் ஒரே கொள்கைக்கு வந்து ஆசைப்பட்டா அது நல்ல ஆசையா இருக்கலாம், நடக்கிற ஆசை இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிரணும், ஒரே கொள்கைக்கு வந்துடணும், ஒரே மாதிரி வணங்கணும் என்றெல்லாம் சொன்னால் அது நல்ல நடைமுறைக்கு சாத்தியமே ஆகாது. அந்த அடிப்படையில் தான் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டா, இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறியை நாங்கள் பின்பற்றோம். அந்த வாழ்க்கை நெறியில உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரலாம். அதனால கூட முஸ்லிம்களுடைய சில நடவடிக்கைகளை உங்களுக்கு சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். அப்ப அதுல உங்களுக்கு நிறைய ஆட்சேபனைகள், நிறைய எதிர்ப்புகள், கசப்புகள், வெறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி நிறைய முஸ்லிம் நண்பர்களோடு நீங்கள் பழகுவீர்கள். உங்களுடைய அண்டை வீடுகளில் முஸ்லிம்கள் இருப்பார்கள், உங்களுடைய அலுவலகத்தில் முஸ்லிம்கள் வேலை பார்ப்பார்கள், அல்லது முஸ்லிம்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்ப்பீர்கள். இப்படி ஏதாவது ஒரு வகையில முஸ்லிம்களோடு முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு உறவு இருக்குமேயானால் அவங்க யாரோடு பழகுகிறார்களோ அவர்களை வைத்து முஸ்லிம்களை எடை போடுவார்கள், அவர்களை வைத்து இஸ்லாத்தை மதிப்பிடுவார்கள். நீங்கள் வேலை செய்கிற ஒரு முதலாளி ஒழுங்கில்லாதவராக இருந்தால் இந்த முஸ்லிமே இப்படித்தான் என்று ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களை பற்றி நீங்கள் நினைப்பீர்கள். அது மாதிரி உங்கள்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு ஊழியன் முஸ்லீம் ஒழுங்கா நடக்கலன்னு சொன்னா, அவன் மோசடி பண்ணிட்டான்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே நீங்களே அப்படிதான் முஸ்லீம் தான் இப்படிதான் இருப்பாங்க என்று ஒரு எண்ணம் மனசுல வருவது இயல்பாக வரக்கூடாது. ஆனா வரும், வரக்கூடாது நம்ம நினைத்தாலும் இது மாதிரி நம்மளோட பழகுற 4 பேரை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த இஸ்லாத்தை எடை போடுவது, ஒட்டுமொத்த முஸ்லீம்களை எடை போடுவது, இவங்களுக்கு அல்லாம முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இது அல்லாத உலகமே இருக்கிறது அப்படின்னு நம்ம விரிவாக சிந்திக்காம ஒரு 4 பேர் செய்யறத வச்சு ஒட்டுமொத்த மக்களை எடை போடுறதெல்லாம் நீங்கணும் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஏற்படணும். இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு 1000 சந்தேகம் இருக்கலாம். இஸ்லாமுடைய கடவுள் கொள்கை இருக்கிறது, இது என்ன நீங்க வித்தியாசமான ஒரு கடவுள் கொள்கையை சொல்றீங்க, எங்க கடவுளை எல்லாம் நீங்க ஏற்றுக்க மாட்டீங்க, உங்க கடவுளை எல்லாம் நாங்க ஏற்றுக்க தயாரா இருக்கிறோம், இது என்ன அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்க பாக்குறீங்க, இந்த வணக்க வழிபாடுகள் பலருக்கு பிடித்திருக்கலாம், சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். நாங்கெல்லாம் ஒரு மாதிரியா வணங்கினா நீங்க வேற மாதிரி வணங்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். எங்களுடைய கல்யாணம், எங்களுடைய கர்மாதி, எங்களுடைய குறுக்கல் வாங்கல், எங்களுடைய உணவு பழக்கம், எங்களுடைய ஆடை, எங்களுடைய பேச்சு எல்லாமே, எங்களுடைய சட்டம், எங்களுடைய பெண்கள் நாங்கள் சமுதாயத்தில் நடத்தப்படுற விதம், இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு மாதிரியான இருக்கிறார்களே என்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் விளங்கி இஸ்லாம் ஏன் என்ன சொல்கிறது, இதை பத்தி இஸ்லாம் அனுமதிக்கிறதா, அனுமதிச்சா ஏன் இதை அனுமதிக்கிறது, ஏன் பெண்களுக்கு நீங்க பல்லா போடுறீங்க, ஏன் தலாக்கு நீங்க விவாதத்து லேசா செய்றீங்க, ஏன் பெண்களை படிக்க விட மாட்டேங்கிறீங்க, பெண்களை இதுக்கு வேலைக்கு விட மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரியான இப்படியான ஒரு பல கேள்வி, ஏன் தீவிரவாதத்தில் சமுதாயத்தில் எல்லாம் ஈடுபடுறாங்க, ஏன் மற்ற மதத்தை நீங்க சகித்துக் கொள்ள மாட்டேங்கிறீங்க, இப்படின்னு பல விஷயங்கள் உங்க உள்ளத்துல அழித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் இஸ்லாத்துல ஆன்சர் இருக்கிறது, விட இருக்கிறது. ஆனா உங்களுக்கு யாரும் வளர்க்கிறது இல்லை, நீங்களுமே கேட்கறதும் கிடையாது, நாங்கள் வளர்க்கிறதும் கிடையாது. அந்த ஒரு இடைவெளி இருக்கிற காரணத்தினாலதான் இது மனம் விட்டு பேசல. இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும், ஆட்சேபனை இருந்தாலும், மனக்குறை இருந்தாலும் இதுதான் கேட்க வேண்டிய சபை. வெளியில போய் நம்ம மற்றவங்க பேசுவதை விட இங்க நீங்க என்ன செய்யலாம், எந்த மாதிரி வேண்டாலும் கேட்கலாம். முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள்ல தவறாக இருக்குமையானால் நீங்க சுட்டி காட்டும் போது அதோட வலிமையை நாங்க சுட்டி காட்டுவோம். ஏன் இந்த மாதிரி நடக்கிறீங்க, நீங்க இந்த மாதிரி நடக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கேள்விலாம் வருது என்று எங்க மக்களுக்கு நாங்க என்ன செய்வோம், அறிவுரை சொல்லுவோமே தவிர கேள்வி கேட்ட உங்கள் மீது உங்களுக்கு எந்த விதமான சங்கடம் வராது. நீங்க தப்பா இஸ்லாத்தை புரிஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. இஸ்லாம்